வணக்கம் 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 வணக்கம். தேவிங்கிற பொண்ணு இங்க வந்திருக்கா. அவ வந்து இன்னொரு குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைக்கிறான். ஏன் என்ன இன்னைக்கு என்னடா பிரச்சனை? என்ன சொல்றான்னா, இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களாலதான் என் புருஷன் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, இவங்களை விட மாட்டேன், இவங்களை பழி வாங்குவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. ஏய், நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி, ஓ உசுறு என் கையில தான். ஏய், என் கையில தான். ரேகா மேம். ரேகா, இங்க இருந்து வரீங்க ரேகா? மணலி மாத்தூர் மேம். சரிம்மா, சொல்லுங்க. எனக்கு 17 வயசுல கல்யாணம் ஆச்சு மேடம். அதுக்கெல்லாம் ஒரு குடுக்குல வேணும்ல. ஆமாடா, சில தரித்திரம் பிடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. அம்மாவோட சித்தி பையன் தான். எனக்கு அப்ப 14 வயசு, ஒண்ணுமே தெரியாது, சமைக்க தெரியாது, எதுவும் தெரியாது. வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் நல்லா தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு பொண்ணோட கொஞ்சம் கான்டாக்ட் ஆயிடுச்சு. கதையை யார் அந்த பொண்ணு? திருப்பதியில நாகலட்சுமிக்கு ஒரு பொண்ணு. எப்படி அவங்களுக்கு அது அவங்க அம்மா வீட்டுல வாழ வீட்டுல இருந்து அப்போ கொஞ்சம் கனெக்ஷன் ஆயிடுச்சு. அது தெரியாம நாங்க கல்யாணம் பண்ணி. இப்படி என்ன குறை சொல்லலாம்? அது உங்க மிஸ்டேக். ப்ளீஸ் என்ன சாப்பிட விடுங்க. வைங்க. அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்தோம். வீடு வாங்கணும், இடம் கட்டணும், நல்லா இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து மேல 3 போர்ஷன் இருக்கும். அதுல ஒரு ரூம்ல வந்து தேவின்னு ஒரு பொண்ணு வந்துச்சு. நீங்க வாடகைக்கு விட்டீங்களா? எங்க விட்டேன்? இங்க இல்ல இல்ல இல்ல, இங்க தானே. இங்க தேவின்னு ஒரு பொண்ணு வந்துச்சு. அவங்க வீட்டுக்கார மணி, பசங்க நந்தினி, நரேன், இவங்க 4 பேர் வந்தாங்க. ஒரு வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் காலி பண்ணி மாத்தூருக்கு போயிட்டாங்க. அப்படியே நேரா போய் அப்படியே போயிருச்சுப்பா. ஏன் இப்படி போய் அப்படி போனா? பாவம், அதுக்கு என்ன கஷ்டமா? அப்படி போய் திரும்பி நேராவே போலாமே. போயிட்டு வரேன் நான் கூப்பிட்டு கேட்டேன். அதுக்கு வந்து நான் டே வீட்டுக்கு போறேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு கொஞ்சம் வான் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கார எத்தனை பேசினேன், நான் அவளை கூட்டிட்டு ஓடி போயிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் சொல்லாதடா. இது மாதிரி எனக்கு பயமா இருக்குமா, இது மாதிரி ஓடி போயிடும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கையில போய் சொன்னேன். அந்த நாய்கிட்ட சொல்லி வை, மூஞ்சி தலையில வச்சு தரத்தரன்னு தேடி போடுவேன். அதுக்கு அம்மா வந்து அந்த பொண்ணையும் கூப்பிட்டாங்க. அந்த பொண்ணு அவங்க அம்மா இவங்களெல்லாம் கூப்பிட்டு எங்க வீட்டுல உட்கார வச்சுட்டு, நீ இது மாதிரி எல்லாம் சொல்றாமா, உன் போட்டோவும் வச்சிருந்தாரு, அந்த பொண்ணோட போட்டோவும் என் வீட்டுல செல்ல இருந்துச்சு, இது மாதிரி எல்லாம் வச்சிருக்கான், இதனால நீ உன் வீட்டுக்கு வந்தா சேர்க்காத. நீங்க யார் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அவங்க வீட்டுக்காரன் இவரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப், குடிக்கிறது எல்லாம் வேலை செய்யறது மாதிரி இருந்தாங்க. ஏண்டா லேசா தொண்டை கரகரங்குத, சரக்கு பழசா? அந்த பொண்ணு கிட்ட வந்து எங்க அம்மா சத்தியம் வாங்கினாங்க. இவ்வளவு பெரிய கல்பனை வச்சு உன் குழந்தை மேல சத்தியம் பண்ணு, நீ குழந்தை மேல சத்தியம் பண்ணி, இன்னும் அவங்க எந்த பேசுற வார்த்தை வச்சுக்காத அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கும் சத்தியம் தான் பண்ணிச்சு. டேய் இந்த கையில எனக்கு புண்ணு இருக்குடா. பரவாயில்ல, அந்த கையை வை. அதுக்கப்புறம் கொண்டா பார்த்து திருப்பி இவங்க 2 பேர் வந்து கான்டாக்டா இருந்தாங்க. இதுதான் தவறான விஷயம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்காரன் திடீர்னு ஒரு நாள் போயிட்டு மாலாவரத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணாரு. இந்த மாதிரி இவங்க 2 பேர் பேசுறாங்க சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கறந்து அவர் வந்து தூக்கு போட்டுட்டாரு அவங்க அம்மா வீட்டுல புளியாந்தோப்புல போயிட்டு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? அதுக்கப்புறம் 9ஆம் நாள் தாலி அறுத்தது. 10ஆம் நாளே வந்து எங்க வீட்டு பக்கத்திலே வந்து குடுத்தனை பண்ணாங்க. அன்னிலிருந்து இது வரைக்கும் எங்க வீட்டுக்கார கூட தான் இருக்கு. இந்த குடும்பத்துக்கு நீ தான் தலைவன். இனிமே நீ சொல்றபடிதான் நான் கேட்கணும். இந்த வீட்டை மட்டும் இல்ல, இனிமே என்னையும் நீ தான் உன் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அவங்க வீட்டுல வந்து நாங்க வாடகைக்கு இருந்தோம். வாடகை இருந்து 1.25 வருஷம் இருந்தோம். அப்புறம் இருந்துட்டு மணலின்ற ஒரு இடத்துக்கு காலி பண்ணி போயிட்டோம், மாத்தூர்ன்ற இடத்துக்கு. இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து எங்க வீட்டு வரைக்கும் நல்லா பேசுவாங்க. இவங்களோட ஃபேமிலி எங்க ஃபேமிலி எங்க கோயிலுக்குலாம் போனா எங்க போனாலும் ஒன்னா தான் போவோம் வருவோம். நல்லா சோசியலா தான் இருந்தாங்க. இது வீடு இல்ல, விக்ரமன் சார் படம். இவங்க எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணும்போது ஒருவேளை அவர் நம்பர் எடுக்கலாம், என்னோட ஃபோன் பண்ணுவாங்க. பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு கொடுக்க சொல்லுவாங்க. அந்த ஃபோன் நம்பர் இருந்ததை வச்சு இவங்க சந்தேகப்பட்டு என்ன வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா? எதுக்கு இவ்வளவு சத்தமா? எப்படி அப்படி நீ எங்க வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ற, நீ எங்க வீட்டுக்கார கூட நீ தொடர்பு வச்சிருக்க அப்படி ஃபோன் பண்ணா இல்லைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து இல்லைன்னு சொல்லி விட்டாச்சு. இவங்களோட அம்மா வீடு எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் அம்மா வீடு. இவங்க என்ன பண்ணுவாங்க, கரெக்டா ஸ்கூல் போற டைம் நோட் பண்ணிச்சு, வேலைக்கு போற டைம் நோட் பண்ணிச்சு, மடிக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி 2 பேர் ஓடி போறாங்க, 2 பேர் தொடர்பு வச்சிருக்காங்க. பட் இது அந்த நாய் நினைச்ச மாதிரி தெரியலையே. ட்ரெஸ் சூப்பரா இருக்கு தலைவரா. இவரு வந்து என்கிட்ட நம்பாம சண்டை போட்டு என்ன போட்டு அடிப்பாங்க, திட்டாங்க. இது மாதிரி எங்களுக்கு சண்டை வந்து இருந்தது. எங்க ஹஸ்பண்ட் சாவுக்கு 2 நாள் முன்னாடி மலைநூர் போயிருந்தோம். நான் முத போனோம். அப்போ பஸ் ஏற்றி விட்டுலாம் எங்க வீட்டுக்காரன் ஏற்றி விட்டாரு. பண்ணியோ இப்ப 12, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2. ஏற்றிட்டு நாங்க கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் நைட்டு போய் ரேகாவோட அம்மா போய் எங்க வீட்டுக்கிட்ட வாசல்ல நின்னுங்க, உங்க பொண்டாட்டியும் என் மறுப்புல ஓடி போயிட்டாங்க. உண்டா இல்லையான்னு சொல்லி எனக்கு 6 வேலை இருக்கலாம். வேலை விட்டுட்டு வந்து விசாரிக்கிற விஷயமா அது? இவங்க வீட்டுல இவங்க மறுப்புல இல்ல, நான் அம்மா கோயிலுக்கு போயிருந்தோம். அதை வச்சு 2 பேர் ஓடி போயிட்டு நீ ஒரு ஆம்பளை இருந்தா தூக்கு போட்டு சாவு. ஏக வசனம் பேசுறா, கேட்டு பேசாம இருக்கியே. நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி. இந்த மாதிரி வந்தோம் எங்க சண்டை போட்டு நீங்க 2 பேரும் தான் போயிட்டு நீங்க 2 பேரும் தப்பு பண்ணிட்டு வந்தீங்க. சண்டை போட்டு அம்மா வீட்டு போயிட்டு எனக்கு தெரியும். போயிட்டு சனிக்கிழமை வெளியே போனாரு. சனிக்கிழமை 3 நாள் இங்க நமஸ்காரம் தூக்கு போட்டு. என் தெய்வமே, என் தெய்வம் எங்க இருக்கு? என் தெய்வம் இவங்க பண்ண அவமானத்தால தான் நான் செத்துட்டேன்னுட்டு நான் மருந்து குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். கோவம் தெரியற வரைக்கும் கோமால இருக்க வேண்டியதுதான். டேய் பர்தா எந்திரா. டேய் லூசு, ஓவராக்டிங் பண்ணாத. எந்திரா டேய், எந்திரா. ஹாஸ்பிட்டல்ல வந்து முன்னே வந்து என்ன பார்த்தாரு. பார்த்துட்டு எங்கனால தான் உனக்கு இவ்வளவு பிரச்சனை, நான் உங்க பசங்களை படிக்க வைக்கிறேன், உனக்கு நான் தான் இருப்பேன்ட்டு அவங்க என் கூட இருக்காங்க. எங்கடா இருந்த? கூடவே தான் இருந்தேன். இந்த பொண்ணு ஒரு விஷயம் சொன்னா, அவங்க தரப்பு சொன்னாங்க, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொன்னாங்க.
உண்மையான என்ன நடந்தது? அவன் 1008 கதை சொல்லுவான். ஒவ்வொன்றுக்கும் நிறைய பெர்ஸ்பெக்டிவ். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். கல்யாணம் பண்ண நாள்லேருந்தே பொண்ணுக்கு எனக்கு அது என் மேலே அன்பு இருக்காது. பிரச்சனை தான் நடந்துருந்தது. அன்பு எப்படி வரும்? எனக்கு தெரியல. விருப்பத்தோட கல்யாணம் பண்ணிச்சு. கல்யாணம் பண்ணி அப்போ விருப்பம் இருந்தது. ஏன் விருப்பம் இல்லாம ஆச்சு? அது ஏன்னா அது பிடிக்கலான்னு. என்ன வயசு பொண்ணுக்கு நீங்க கல்யாணம் அப்போ பண்ணி? கல்யாணம் பண்ணி 13 வயசு அது. அப்புறம் நேத்து நேரம் பள்ளிக்கூடம் போயிட்டு தெரிஞ்ச புள்ள அது கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா? ரைட்டு. எனக்கு அப்போ 18 வயசு. நீங்க தான் நல்லது கெட்டது சொல்லி நல்லது கொடுக்கலாம். கெட்டது அப்போ அவங்க வீட்டில் வீட்டோட மாப்பிள்ள சொல்லி வீட்டோட பண்ணுவாங்க. வீட்டோட தான் அந்த ஒரு வருஷம் தான் அவங்க வீட்டில். இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. 13 வயசுல எது கல்யாணம் பண்ணீங்க? உங்களுக்கு 18 வயசு கல்யாணம் பண்ண வயசா? அப்போ சின்ன வயசுல பண்ணிடுவாங்க மேடம். எங்கெல்லாம் ஊர்லலாம் அப்படிதான் சின்ன வயசுல பண்ணிடுறாங்க. எந்த ஊர் ராஜா? பேர் நான் பொண்ணு. அவங்க போகிறது எனக்கு புரியல. சரி அதை நான் ஒதுங்கிட்டேன். அது தனியாக நான் வேலை செய்து நான் தனியாக இருந்தேன். அது மேலே வந்து பொங்கல் வீட்டு வந்து என்ன பண்ணாங்க, சண்டை போட்டாங்க. எப்படி என் பொண்ணை சொல்லாமல் வீட்டு எடுத்து வர ஊருக்கு. அவங்க சொந்த ஒரு 10 பேர் வந்து அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் வேசாப்பட்டி ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். நீங்க பொங்கலுக்கு கூட்டிட்டு போனதுக்கு இவ்வளவு தகராறு பண்ணாங்களா? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? நீங்க எந்த தப்பும் பண்ணலையா? அப்போலாம் எந்த தவறு நான் பண்ணலையா? இப்ப பண்றீங்களா? இப்ப தவறு நடந்தது. என்ன நடந்தது? ஒருத்தர் 1-2 காலம் பேசி அவர் மைண்ட் மாத்தி அவர் ஃபுல் பாடியில போய் சூசைட் பண்ணினார். எல்லாத்தையும் சரியா சொல்லணும். ஆனா எல்லாரும் ஒண்ணு போல ஒரே விஷயத்த சொல்லக்கூடாது. தேவ் வந்து ஒரு 5 தினம் நீங்க வந்து பண்ணி உங்க மாமியார் பேசிதான் என் குடும்பம் இது போல ஆயிடுச்சு. ஏடா சொல்லவே இல்ல. அவங்களை எங்க பாத்தீங்க? எப்படி தேவி உங்களை கூப்பிட்டாங்க? போன் பண்ணி சொன்னாங்க. சரி, உங்களோட எந்த கனெக்ஷனும் இல்ல, வீட்டுக்காரர் இறந்திருக்காரு. அந்த டைம்ல அந்த பொண்ணையே உங்களை கூப்பிட்டது? இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? அவன்கிட்ட போய் கேட்டோம். ஒரு நிமிஷம் வந்துடுறேன், கொஞ்சம் இருங்க. நான் வாங்கி பதில் என்னன்னு எனக்கு பதில் என்னன்னா பெரியவங்களோட வந்து கேட்கணும். பெரியவங்கள வரலாம். அதை விட்டுட்டு உங்களை ஏன் கூப்பிடுறான்? அதே தப்பு இல்ல? தப்பு. ஒரே லாப் ஆயிட்டு மடக்கனே கீழே விழுந்துட்டான். ஜட்ஜி என் ஆர்குமெண்ட் கை தட்டினாரு தெரியுமா? ரேகாவோட உங்களுக்கு எவ்வளவு குழந்தைகள்? 3 குழந்தை. பிடிக்காம 3 குழந்தை பெற்றீங்க? பிடிச்சதான் மேடம். என் ஒய்ஃப் வந்து சண்டை இல்லை மேடம். குடும்பம்னா சண்டை இருக்கும். அதுக்குன்னு இன்னொருத்தரை தேடி போவாங்களா? இதெல்லாம் இங்க சகஜம். நீ ஊருக்கு புதுசு. உனக்கு இவருக்கும் எந்த கனெக்ஷன் இருக்கல. உங்க புருஷன் இருக்கிறத வரை எந்த ப்ராப்ளம் இருக்கல. அபாண்டமா உங்க மேல ஒரு பழி போட்டாங்க. அதனால உங்க புருஷன் சூசைட் பண்ணிட்டாரு. அப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும்? வாயை திறந்து பேசு. வாயில என்ன குளக்கட்டியா வச்சிருக்க? வாயை திறந்து நல்லா பேசு. நீ தப்பு பண்ணாதவளா இருந்தா எப்படி நீ அதை பேசாம இருந்திருப்ப? அத்தனை பேரையும் கூட்டிட்டு போய் சண்டை போட்டுருக்கணும். இதுதான் தவறான விஷயம். நீ என்ன பண்ண? அதை விட்டுட்டு அவருக்கு போன் பண்ண. அவருக்கு ஃபோன் பண்ணல, அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து பார்த்தாங்க. நீ போன் பண்ணல? அதான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது போன் பண்ணியா இல்லையா? அடங்கம்மால உன் மனசுல அந்த கெட்ட எண்ணம் இல்லனா எப்படி மேல போன் எடுத்து பண்ண தோணும்? எங்க மாமியார் வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் என்ன வேணா என்ன நியாயம் வேணா சொல்லு தேவி. இன்னொருத்தியோட புருஷனுக்கு நீ ஏன் போன் பண்ற? அதே ரகசியமா கேக்குற? கேளுடா கேளு. அதான் கேட்டேன்ல. ஓ அதான் கேட்டியா? நான் அப்ப எங்க ஹஸ்பண்ட் இருக்கும்போது பண்ணல. ஹஸ்பண்ட் இருந்தாலும் இல்லனாலும் இன்னும் அவருக்கு 3 குழந்தைகள் இருக்கு. குடும்பத்தோட இருக்காரு. அவருக்கு எப்படி நீ போன் பண்ணலாம்? இவங்க தான் இருந்தாங்க. இவங்க தான் அதுக்கு என் பசங்களை படிக்க வச்சதா இவங்க தான் ஏத்துக்கு. அது பண்ணலாம். அது நீ பண்ண. அதுக்கு நஷ்டம் ஈடு கேட்கலாம். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஏய் நான் தேவி, வர சொல்றேன் மேடம். எக்ஸ்கியூஸ் சொல்றேன். நீ வந்து சும்மா காரணம் சொல்ற. நிச்சயமா உங்களுக்குள்ள தொடர்பு இருந்திருக்கு. இல்லனா உனக்கு அந்த போன் எடுத்து அப்படி பண்ண தோணாது. அப்படி சொல்றா சிங்கா குட்டி வா வா வா. என்ன அங்க பாரு பொட்ட இப்ப நான் விட்டுட்டேனே. இப்ப எனக்கு போன அசிங்கலாம் திரும்பி வந்துருப்பதா இல்ல செத்து போன என் புருஷன் தான் திரும்பி வந்துருப்பாரு? அப்போ அந்த அசிங்கத்தோடயே வாழ்ந்துருவியா? பரவாயில்ல, நான் இவரு கூட வாழ்ந்து உன் பசங்களும் அப்படியே இருக்கட்டும், உன் பொண்ணு அப்படியே இருக்கட்டும். எல்லாரும் வச்சு நீங்க காப்பாத்துவாங்க. போடாங்கடி வந்துருச்சு. அடிக்கு போறே சப்பு சப்புன்னு. மானத்தோட வாழணும். வாழ்ந்தா மானத்தோட அந்த வாழணும். மானம் போயிடுச்சு மேடம். போய் வச்சிட்டாங்களே. யாரு நீ தான் போக வச்சிட்ட. அவங்க எல்லாம் போக வைக்கல. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். யார் இதுல உங்களுக்கு பொண்டாட்டி? அவங்க தான். இப்ப இவங்க யாரு? உனக்கும் அவருக்கு என்ன லிங்க்? உனக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்? உனக்கும் அவருக்கு என்ன உறவு? ஏன்னா என் புருஷன் சாவச்சதுக்கு காரணம் இவங்க தான். அதனாலதான் எனக்கு அப்படியே வெறியா வருது. சரிங்களா? நான் இவரு கூட அதெல்லாம் தப்புமா? தப்பு. அந்த வெறியில இருந்து முதல்ல நீ வெளியே வா. போன் பண்ணி சொல்றேன் என் வீட்டுக்கு ஏதாவது வந்து நீ சாவடி. அதுக்குள்ள உன்னை சாவடிக்கணும் இல்லையா பாரு. சீரியல் மாதிரி ஆயிடுச்சு நம்ம குடும்பம். ஒரே குழப்பமா இருக்கு எனக்கு. நீ பாக்குறத பார்த்தா என்ன சந்தேகப்படுற? அதே இவன் ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு தெரியலையே. நெருப்பு இல்லாம போகாது. நிஜமாவே உங்களுக்குள்ள அந்த நட்புக்கு மேல ஒரு விஷயம் இருந்ததா? அதெல்லாம் இல்ல மேடம். அவளை கூட்டிட்டு ஓடி போவேன்னு நீங்க சொன்னீங்க. ஓடி போ சொல்லலையா? அப்படிமா வேற என்ன சொன்னீங்க? யாருக்கு சொன்ன? சொல்லுங்க. சொல்லலையாமா? உங்களுக்கு சொன்னா என்னன்னு சொன்னா? போன்ல ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்டோட கேட்டோம். நல்ல டப்பிங் பண்ணிருக்கீங்க. என்ன மாதிரி குரல் வாழ இருக்கிறவனையும் வச்சு டப் பண்ணிட்டு மக்கள் மனசை கலக்கி பாக்குறீங்க. நீங்க வெறுமனையே சந்தேகப்பட்டீங்களா இல்ல உங்களுக்குள்ள தொடர்பு இருந்ததா? தொடர்பு இருந்தது. எப்படி உங்களுக்கு தெரியும்? அவன் போன் அவன் மூஞ்சி வந்து அவன் போன்ல வச்சு மேடம். எனக்கு தெரியாதா? பசங்க எனக்கு தெரியவே தெரியாது. எடுத்து எனக்கு தெரியுமா? சத்தியமா தெரியாது சார். 3 பசங்க இருக்கு மேடம். எதுக்கு போன் எதுக்கு போட்டோ எடுத்து? எங்க ஃபங்க்ஷனுக்கு வந்து நோட்டீஸ் நீ பேசாத. இப்படிதான் சார். என்ன சொல்லவே விட மாட்டேன் சார். அப்பேற்பட்ட லவ் சார். இந்த லவ் மிஸ் ஆகலாமா? வந்து எல்லாம் கும்பலா சேர்த்து போ. ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னது தெரியுமா உங்களுக்கு? கும்பலா தான் தெரியுது. ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னது தெரியுமா உங்களுக்கு? குத்துனது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது.
அதான்டா நட்பு. பண்ணின தப்பெல்லாம் இவர் உண்மையில அட்ராக்ட் ஆயிருக்காரு. உண்மையில உன்னை பார்த்து அவர் ஆசைப்பட்டிருக்காரு. அப்புறம் என்ன பண்ணிருக்காரு, பொண்டாட்டிட்ட உன்னை வச்சு பேசியிருக்காரு. நீ நினைக்கிற மாதிரி எல்லாமே அவங்க தப்பு கிடையாது. முதல்ல அப்படி போட்டிருக்காருல, அது இவர் தான். இல்ல மேடம், நான் என்ன சொன்னாலும் அவர் விட்டு போக மாட்டேன். அவர் கூட தான் இருப்பேன். செத்தாலும் வாழ்ந்தாலும் அவர் கூட தான் இருப்பேன். என்ன பண்ண போற? திருத்த முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. வாழ்க்கையில தவறுகள் நடக்கலாம், ஆனா அதை திருத்தி இல்ல மேடம், என்னால விட முடியாது. தேவி, நான் அவர் கூட தான் வேண்டாம்னு சொல்லி இருப்பேன். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பா. சரி பரவாயில்ல. எவ்வளவு ட்ரிக்ஸா என்னை உள்ள கொண்டாட்டீங்கடா. இங்க 2 பேரும் கம்பி எண்ண வேண்டி இருக்கும். அந்த பசங்களுக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கும். அவங்க சொன்னது அத்தனை உண்மையாகும். சரி பரவாயில்ல மேடம், இப்படியே இருக்கட்டும். யாரோ ஒருத்தரோட தான் வாழ முடியும். நான் இங்க போயிட தேவல மேடம். அவன் எப்ப பிளாக்மெயில் பண்ணி 7 வருஷமா வாழ்ந்த பொண்டாட்டிய இத்தனை பேர் இருக்கும்போது தூக்கி போட்டுட்டு போறாரு. உன்னை தூக்கி போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இப்ப குரலி வித்த காட்டலாம், ஏமாந்துறாத. நேரம் ஆகும் சொல்லு. குடும்பம் இருக்கு, 3 பிள்ளைங்க இருக்கு. அவரோட பிள்ளைங்களை தூக்கி போட்டுட்டு போறாரு. பிள்ளைங்களை பார்த்து போறாரு அவரு. ஆஹா, பிட்ட போட்டுட்டானே, மனசு மாறிடுவாளோ. இன்னைக்காவது ஒரு நாளைக்கு யோசிச்சு பாத்தியா, உன்னோட இறந்த புருஷனுக்கு நீ இதுதான் பண்றியா? அவருக்காக உண்மையாவே அவர் மேல பாசம் இருந்தா இவரோட வாழறது அவர் என்னைக்காவது ஆசைப்பட்டிருப்பாரா? ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. சந்தேகப்பட்டதானே அப்பா போனாரு, அவரோடயே தானே நீ வாழ்ந்துட்டு இருக்க இவ்வளவு நாள் கேட்பாங்க. அப்போ உனக்கு அவரோட ஆத்மா உன்னை மன்னிக்கவே மன்னிக்காது. அவங்க மேல அவங்கள பழி வாங்குறேன்னு நினைச்சிட்டு நீ வந்து உன்னையே பழி வாங்கிக்காது. உன் கணவரை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. யோசிச்சு வந்து போறாரு. என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு தால எனக்கு முடக்காம என்ன விட்டு போறேன்னு அவர் வாயால சொல்ல நான் போய் இருக்கேன். அவர் நல்லவரா இருந்தா நான் அவர்கிட்ட கேட்டுப்பேன். இந்த அவமானம் உனக்கு தேவையா? நான் விட்டு போக மாட்டேன் மேடம். என்னோட முடிவு தான். ஆனா அவர் வாயால சொல்லிட்டேன், நான் போறேன். மறுபடியும் அதே சொல்ற பாத்தியா? ஆமா மேடம், அவர் வாயால சொன்னாதான் நான் போவேன். இல்லாத வெளில போக மாட்டேன். எந்த பயனும் இல்ல. கட்டின மனைவி இப்படி கதறாளே, மனசே இறங்கல. அது அப்பப்பா இப்பதான் மேடம். கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா. பாருமா, உனக்கு இன்னும் ஒரே ஒரு வழிதான். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடு. உன்னை கொடுமைப்படுத்தினாங்க, இந்த பொண்ணோட சேர்ந்து இப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்காருன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடு. சோலி முடிச்சு 2 பேர் மேலே கம்ப்ளைண்ட் கொடு. நேர்களே, நம்ம எல்லாரும் இந்த பொண்ணோட கூட இருக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் இங்க நடக்கிறதுக்கு நம்ம அனுமதிக்க கூடாது. நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நம்ம நிச்சயமா ஜெயிக்கலாம். நீங்க கூட இருங்க. நான் இவர் விட்டுட்டு போயினாலதான் மேடம். சரி நான் விட்டு போயிடுறேன். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. என்ன பண்ணறது கூத்தெல்லாம் நாங்கெல்லாம் பாத்துட்டு சும்மா இருப்போம். சரி விடுங்க, நான் விட்டுட்டு உன்னோட நியாயத்துக்கு நாங்க பேசினாலே மேடம். நான் விட்டு போயிடுறேன் மேடம். எனக்கு எந்த நியாயம் வேண்டாம். நான் விட்டுட்டு போயிடுறேன். விடுங்க. எப்படி நம்புவேன்? என்னால நம்ப முடியுது. அப்ப ஒரிஜினல் தான். இந்த பொண்ணு இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா, அவ அப்படி ஒரு சரியான முடிவு எடுத்தா அத்தனை பேர் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அவ கூட இருக்கும். அதான் சரி. ஏன்னா ஒரு நன்மை நடக்கிறது, அந்த நன்மைக்கு நம்ம எல்லாரும் கூட இருக்கணும். சொல்லு. விட்டுட்டு போயிடணும். டேய் ரேனே, என்னடி அம்மா மாமா உங்ககிட்ட அப்படியா பழகுன? சொல்லுடா செல்லம். நன்றி நன்றி நன்றி.